மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா குறித்து பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் புகழ்ந்து பேசியிருக்கிறார். அதை தற்பொழுது பார்க்கலாம். अम्मा जयललिता जी ऐसी ही एक लोकप्रिय लीडर थी। 24 फरवरी उनके जन्मदिन का अवसर होता है। तमिलनाडु के लोगों का उनसे लगाव कितना गहरा था, यह मुझे आज भी राज्य के दौरे में दिखता है। अम्मा जयललिता जी का जिक्र होते ही तमिलनाडु के लोगों के चेहरे खिल उठते हैं। हमारी नारी शक्ति का जुड़ाव तो उनसे और विशेष रहा है। மக்களை போற்றும் மகத்தான தலைவர் ஜெயலலிதா என்று புகழாரம் சூட்டியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, பெண் சக்தியின் ஒரு வெளிப்பாடாகவே ஜெயலலிதா இருந்தார். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க கடுமையான நடவடிக்கைகளையும் அவர் எடுத்தார் என்று புகழ்ந்து பேசியிருக்கிறார். மக்கள் போற்றும் மகத்தான தலைவர் ஜெயலலிதா என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மாநிலத்தின் சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாக்க ஜெயலலிதா கடுமையான நடவடிக்கைகளை எடுத்ததாகவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். மக்களை போற்றும் மகத்தான தலைவர் ஜெயலலிதா என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். பெண் சக்தியின் ஒரு வெளிப்பாடாகவே ஜெயலலிதா இருந்தார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஜெயலலிதாவின் தேசபக்தி மிகப்பெரியது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். தான் குஜராத் முதல்வராக இருந்தபோது மாநிலத்திற்கு தேவைப்பட்ட உதவிகளை செய்தவர் ஜெயலலிதா என்றும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியிருக்கிறார். மக்கள் போற்றும் மகத்தான தலைவராக ஜெயலலிதா இருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் மக்களோடு பேசி வரும் பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாத இறுதி ஞாயிற்றுக்கிழமை மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசும்பொழுது முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதா குறித்து பேசியிருக்கிறார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோடான தனது நினைவுகள் பசுமரத்தாணி போல இருப்பதாக அவர் கூறியுள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், இன்று பிரதமர் நரேந்திர மோடி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா குறித்து மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார். அவர் மிகப்பெரிய சக்தியாக திகழ்ந்தவர், மிகப்பெரிய தேசபக்தி உடையவர், பெண் சக்தியாக திகழ்ந்தவர் என்று புகழாரம் சூட்டியிருக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன? கட்டாயமாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய அவருடன் பயணித்த நாட்களையும் பிரதமர் மோடி நினைவு கூர்ந்திருக்கின்றார். குறிப்பாக அவர் குறிப்பிடும் பொழுது ஜெயலலிதா மக்கள் மற்றும் மகத்தான ஒரு தலைவராக இருந்ததாகவும், அதே போல அவருடைய பிறந்த நாள் வருகின்ற 24ஆம் தேதி தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில எப்போது சென்றாலும், தமிழ்நாட்டுக்கு சென்றாலும் அந்த மாநில மக்கள், அதாவது தமிழக மக்கள் அவர் மீது எந்த அளவிற்கு மரியாதை வைத்திருக்கிறார்கள் என்பதை என்னால் நேரில் பார்க்க முடிந்ததாக பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கின்றார். குஜராத் முதல்வராக தான் பதவியேற்ற போதெல்லாம் விழாவில் பங்கேற்றவர் ஜெயலலிதா என்றும் அவருடனான தனது நினைவுகள் பசுமரத்தாணி போல இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். மக்கள் போற்றும் மகத்தான தலைவர் ஜெயலலிதா என்று புகழாரம் சூட்டியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மக்கள் போற்றும் மகத்தான தலைவர் ஜெயலலிதா என்று கூறியுள்ள மோடி, பெண் சக்தியினுடைய வெளிப்பாடாக திகழ்ந்தவர் ஜெயலலிதா என்றும் கூறியிருக்கிறார். அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி வலுவாக இருக்கின்ற சூழலில் இரு கட்சிகளும் இணைந்து 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்ற சூழலில் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து புகழாரம் சூட்டியிருக்கிறார். குஜராத் முதல்வராக தான் பதவியேற்ற போதெல்லாம் தனக்கு தேவையான உதவிகளை செய்தவர் ஜெயலலிதா என்றும் அவருடனான தனது நினைவுகள் பசுமரத்தாணி போல பதிந்திருப்பதாகவும் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். பெண் சக்தியின் ஒரு வெளிப்பாடாகவே திகழ்ந்தவர் ஜெயலலிதா. மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க ஜெயலலிதா கடுமையான நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கிறார். அவருடைய தேசபக்தி மிக பெரியது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெண் சக்தியின் வெளிப்பாடு ஜெயலலிதா என்று புகழாரம் சூட்டியிருக்கும் நரேந்திர மோடி, சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தவர் ஜெயலலிதா, அதற்கு கடுமையான நடவடிக்கைகளையும் அவர் எடுத்திருக்கிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் கூட்டணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டி இருக்கின்றன. அதிமுக பாஜக கூட்டணி மிக பலமாக இருப்பதாக இரு கட்சிகளும் கூறியிருக்கின்றன. இந்நிலையில் தேர்தல் பரப்புரைக்காக தமிழகத்திற்கும் வர இருக்கிறார் நரேந்திர மோடி. இந்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து புகழாரம் சூட்டியிருக்கிறார் நரேந்திர மோடி. ஜெயலலிதாவின் தேசபக்தி மிகப்பெரியது என்று கூறியிருக்கிறார்.
தான் குஜராத் முதல்வராக இருந்தபோது மாநிலத்திற்கு தேவைப்பட்ட உதவிகளை செய்தவர் ஜெயலலிதா. மக்களை போற்றும் மகத்தான தலைவர் ஜெயலலிதா என்று பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். ஜெயலலிதாவின் தேசபக்தி மிகப்பெரியது என்று மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். குஜராத்திற்கு அவர் முதல்வராக இருந்தபோது மாநிலத்திற்கு தேவைப்பட்ட உதவிகளை எல்லாம் ஜெயலலிதா தனக்கு செய்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா குறித்து பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் புகழ்ந்து பேசியிருக்கிறார். சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தவர் ஜெயலலிதா. சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக கடுமையான நடவடிக்கைகளை அவர் எடுத்திருந்தார். மக்கள் போற்றும் மகத்தான தலைவர் ஜெயலலிதா. பெண் சக்தியின் வெளிப்பாடாகவே ஜெயலலிதா இருந்தார் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார்.